ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோ எல்லோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லுள்ளங்களே. ஓகே, இப்போ கொஞ்சம் முன்னாடி நிறைய நடந்துட்டு இருக்கு. நேற்று நைட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சாண்ட்ரா அண்ட் பிரஜன் வந்து நிறைய மற்றவங்களுக்கு ஈவிலா வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாரு வந்து இவங்க சாண்ட்ராவோட கூட்டத்தோட சேர்ந்துட்டு அவங்க ஒரு வழியா இருக்காங்க. கானா பாட்டுக்கு நைட்ல நல்லா கானா சூப்பரா நடந்துட்டு இருக்கு. சுபிக்ஷா எப்பயும் போல விக்ரம் விக்கல்ஸ் கிட்ட வந்து ஏதாவது நான் இன்னும் நல்லா பண்ணா எப்போ வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுனே டிப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ரம்யா ஒரு பக்கம் சீன் போட்டுட்டு இருக்கு. தன்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, தனக்கு எல்லாத்தையும் தூக்கி அப்படியே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. சபர் இப்பதான் கொஞ்சம் தெளிஞ்சான், திருப்பி அவனை பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி சுத்திட்டு இருக்கு. அந்த குரூப்பிசம் மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இவங்க வியானாவும் எஃப்ஜேவும் ஒரு லவ் ட்ராக் ஒன்று விட்டுட்டு இருக்காங்க உள்ள. ஸோ அது பார்க்க அழகாக தான் இருக்கு. இருந்தாலும் வந்து ஃபேக்கான ஒரு லவ்ன்றதுனால அந்த அளவுக்கு ரசிக்க முடியல. கனியை வந்து கிழவின்னு சாண்ட்ரா சொல்லியிருக்காங்களாம். அது என்ன நியாயம் தெரியல. இவங்க ஃபுல் மேக்கப், தலையில ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கனி நேச்சுரலா இருக்காங்க. கனிக்கு நான் பெருசா சப்போர்ட் பண்ணல. இருந்தாலும் சாண்ட்ரா கிழவின்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு. இவங்க திவ்யா வந்து ஒரு காரக்குழம்பு ஒன்று வச்சுட்டாங்க, சாம்பாரை காரக்குழம்பா வச்சுட்டாங்கன்னு அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட ஊதி பெருசாக்குறாங்க. எதையா ட்ராக் கொண்டு வந்துடலாம். வினோத்தையும் சபரியும் வந்து எப்படியா நாக் ஆஃப் பண்ணிடுவேன். அவங்க 2 பேர் தான் ஓட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றனால பண்ணிட்டு இருக்காங்க. சபரி கொஞ்சம் தேடி வருவார் போல இருக்கு. ஆனா இந்த ரம்யா வெளில போச்சுன்னா அவர் தேடிடுவாரு. வினோத் வந்து தேவையில்லாத சில சிக்கல்லாம் மாட்டின்னு இருக்காரு. பாப்பா அந்த அடுத்த வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். ரம்யா வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னும் விக்ரம் விக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொன்னதுனால ரம்யா எப்பயும் போல சீன் போட்டு அந்த மாதிரி யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அரோராவா இப்போ எவ்வளோ குத்திருக்காங்க. அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, அதெல்லாம் சப்போர்ட்டிவா பார்க்க வேணாம். இது வந்து உண்மையிலே ஃபர்ஸ்ட்னா நல்லா அதுக்கு பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நான் வந்து எனக்கு தலைமுடி கொட்டுது, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, எனக்கு ஜம்ஸ் வரல, இதெல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தான் அந்த மாதிரி இருக்கு, இவளுக்கு மட்டும் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மற்றவங்க எல்லாம் கூட வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ரம்யா இப்பதான் வெசல் வாஷ்ல போட்டாங்க. அதுக்குமே இப்போ வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு டாஸ்க்னால. வியானாவும் இந்த பொண்ணு பார்வதியும் அது பார்வதி அதோட கேரக்டரே தான், அந்த ஊர் போகிற பொண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதுல கூட டீசெண்டா வியானா எல்லாருமே டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க இந்த பார்வதியை தவிர. வாய் அடங்கவே இல்லைங்க. இப்பவுமே வந்து நல்லவங்களோட சேர்ந்தான்னு பார்த்தா யாரெல்லாம் தில்லுமுழுவல் பண்றாங்களோ அவங்களோட சேர்ந்துட்டு தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாத்து மேலான் போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா கொஞ்சம் அடங்கி இருக்காங்க, அதான் உண்மை. இப்படியாக போயிட்டு இருக்கு விஷயங்கள். இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து சாண்ட்ராவும் கனியும் பிரஜனையும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா தான் தேர்ந்தெடுத்தாங்க, மேக்சிமம் அவங்க தான் டாமினேட் பண்ணாங்க. அதனால பிரஜன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து இந்த 3 கேப்டனுமே விக்ரம் விக்கல்ஸ், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து ரம்யா. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சாண்ட்ராவும் ரம்யாவும் வெறும் வெஞ்சன்ஸ்னால விக்ரம் விக்கல்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிடையாதுன்னு சொல்றதுலாம் ஹம்பக்கா இருக்கு. இவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிழிச்சாங்கன்னு தெரியல. ஒத்து ஊதுறாங்க கானா வினோத் பாடுறதுக்கு, இவங்க எல்லாம் சும்மா நச்சுக்கு போய் டான்ஸ் பண்ற மாதிரி. வினோத் வந்து அரோரா கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிறாரு. நானுமே 24/7 பாக்குறேன், அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ரம்யா வந்து கன்ஃபெஷன் ரூம் போய் ஒரு அழுவாச்சி டிராமாலாம் போட்டு வந்தாச்சு. எஃப்ஜே கெமியை வந்து டாஸ்கா லவ் பண்றாங்க. சபரி வந்து வியானாவை டாஸ்கா லவ் பண்றாங்க. எஃப்ஜே உண்மையிலே வியானா இல்லைன்னா திவ்யா ஓகேன்ற மாதிரி வளம் வந்துட்டு இருக்காரு. நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைவ்காக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.